Welcome to PGTRB English. Let's start to learn. Hi friends. நேத்திக்கு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்காக யூனிட் 1க்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி சைக்காலஜி பார்க்கலாம். எசென்ஷியல்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி எஸ்கே மங்கள் இந்த புக்கு தான் மெயினாக இப்போ சைக்காலஜிக்கு படிக்கணும்னு சொல்கிறாங்க. நானும் நிறையா புக்ஸ் எல்லாமே நோட்ஸு கேதர் பண்ணி கோச்சிங் சென்டரில் கொடுக்கறது எல்லாமே படித்தேன். ஆனால் எதுவுமே கரெக்டாக வரலன்னு சொல்கிறாங்க. எஸ்கே மங்களில் நிறையா வருது, கொஷின்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்கே மங்கள்ஸை நான் ப்ரிப்பேர் பண்ணி லெசன் வைஸ் நிறைய லெசன்ஸ் இருக்குது. 726 பக்கம் பேஜஸ் இருக்குது. இந்த புக்கோட ரேட் பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் மங்கள் 2019 தான். இப்போ தான் இந்த புக்கு வாங்கியிருக்கேன் நான். இதை எல்லோரும் இந்த புக்கை கரெக்டாக வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த புக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் நெட்டில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. இதுலேருந்து தான் யூனிட் வைஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ், டெஃபினேஷன்ஸ் எது முக்கியமோ அதை மட்டும் நோட்ஸாக எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியோட மீனிங், நேச்சர் அண்ட் ஸ்கோப் தான் இருக்குது. இதோட இன்ட்ரொடக்ஷன் அப்புறம் மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டிஃபைனிங் சைக்காலஜி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அனலைசஸ் ஆஃப் டெஃபினிஷன்ஸ், அதோட பிஹேவியர், மீனிங், நேச்சர், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் நோட்ஸாக எடுத்திருக்கேங்க. அந்த நோட்ஸை வச்சு நம்ம சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்க்கலாம். இதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நாளைக்கு எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் டு see த இன்ட்ரோ. பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there was a time when there was no such a subject as psychology. ஒரு முன்னாடி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஸ்டடி ஆஃப் மைண்ட் வாஸ் கவர்ட் அண்டர் a separate branch of philosophy called mental philosophy. அதுக்கு முன்னாடி ஃபிலாசபியை தான் மெயினாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டடி ஆஃப் மைண்ட், இந்த ஸ்டடி ஆஃப் மைண்ட்ங்கிறது எதில் கவர் ஆயிருந்தது, எந்த பிரான்ச் ஆஃப் ஃபிலாசபியில் தான் கவர் ஆயிருந்தது. அதான் மென்டல் ஃபிலாசபி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் சைக்காலஜி வந்ததுங்க. ஹென்ஸ் சைக்காலஜி இஸ் த லெஜிட்டிமேட் சைல்ட் ஆஃப் ஃபிலாசபி. சைக்காலஜியை லெஜிட்டிமேட் சைல்ட் ஆஃப் ஃபிலாசபின்னு சொல்கிறாங்க. எட்டமாலஜிக்கல் டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அதுக்கப்புறமா கொண்டு வந்தப்போ சைக்காலஜி அப்படிங்கிறது 2 கிரீக் வேர்ட்ஸை வச்சு கொண்டு வந்தாங்க. சைக்கி அண்ட் லோகோஸ் 2 வேர்ட்ஸை வச்சு கொண்டு வந்தாங்க. இந்த வேர்ட் லோகோஸ் அப்படிங்கிறது ரேஷ்னல் டிஸ்கோர்ஸ் ஆஃப் ஸ்டடின்னு சொன்னாங்க. லோகோஸ் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா ரேஷ்னல் டிஸ்கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. சைக்கி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இன் எ ஸ்டேட் ஆஃப் சேஞ்ச் ஃப்ரம் டைம் டு டைம் லீடிங் டு சப்சிக்யூவன்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு தடவை நம்ம இந்த இன்ட்ரோவை பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு சைக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்டே இல்லாமல் இருந்த டைமில் ஃபிலாசபி அப்படிங்கிறது தான் ரொம்ப இதாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்டடி ஆஃப் மைண்ட் பிரான்ச் ஆஃப் ஃபிலாசபிக்கு அண்டராக வந்தது. அதை மென்டல் ஃபிலாசபின்னு சொல்கிறோம். சைக்காலஜி இஸ் த லெஜிட்டிமேட் சைல்ட் ஆஃப் ஃபிலாசபின்னு சொல்கிறாங்க. எட்டமாலஜிக்கல் டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி 2 கிரீக் வேர்ட்ஸ் சைக்கி அண்ட் லோகோஸ்ன்னு சொல்கிறாங்க. த வேர்டு லோகோஸ் அப்படிங்கிறது ரேஷ்னல் டிஸ்கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. சைக்கி அப்படின்னா in a state of change from time to time leading to subsequent changes. நெக்ஸ்ட்டு இதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இந்த சைக்கி அப்படிங்கிற வேர்டை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக டெரிவேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சைக்கின்னா பார்த்தீங்கன்னா சோல். சைக்கியை சோல்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைன்ட் அ ஸ்டடி ஆஃப் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷின்ஸ் அரைவாச்சுங்க. வாட் இஸ் சோல், ஹவு கேன் இட் பி ஸ்டடிட், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸு. மீனிங் சைக்கி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் நிறைய அரைஸ் ஆச்சு. அதனால செகண்ட் ஸ்டேஜ் வந்தாங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபிலாசபர் கம் சைக்காலஜிஸ்ட், ஃபிலாசபராக இருந்தவங்க சைக்காலஜிஸ்டாக வந்தவங்க எல்லாமே என்ன சைக்காலஜி அப்படிங்கிறது டிரைவ் பண்ணாங்கன்னா ஸ்டடி ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸ்டடி ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் சோல்னு சொன்னாங்க. அப்போ சோல்னா என்ன, அது எப்படி படிக்கிறது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் அரைஸ் ஆச்சு. கிரிட்டிசிசம் வந்தது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி அப்படிங்கிறத ஸ்டடி ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா அதே சேம் கிரிட்டிசிசம் தான் வந்துச்சு. அதுக்கு அடுத்து தேர்ட் ஸ்டேஜில் தான் ஒரு இனிஷியேட்டிவ் வாஸ் டேக்கன் பை ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட்லாம் இதுக்கு டிரைவ் பண்ணாங்க, டெஃபினேஷன்ஸ் டிரைவ் பண்ணியிருக்காங்க. வில்லியம் ஜேம்ஸ், வில்ஹெம் ஊண்ட், எட்வர்ட் பிராஃபோர்ட் டிஷ்னர், இவங்கெல்லாம் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார்னா வில்லியம் ஜேம்ஸ், வில்லியம் ஊண்ட், எட்வர்ட் பிராஃபோர்ட் டிஷ்னர், இந்த 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஹூ இன்டர்பிரட்டிங் சைக்கி ஆஸ் கான்ஷியஸ்னஸ். சைக்கி என்னன்னு சொல்லியிருக்காங்க,
கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிஃபைன்டு கான்ஷியஸ்னஸ் டிஃபைன் சைக்காலஜி அஸ் அ ஸ்டடி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு இந்த யார் 3 பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. வில்லியம் ஜேம்ஸ், வில்ஹெம் ஓண்ட், எட்வர்ட் பிராஃபோர்ட் டிக்ஷனர் என்னென்னு சொல்லியிருக்காங்க? சைக்காலஜியை ஸ்டடி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டேஜ் பார்த்துருவாங்க. இன்னும் ஒரு ஸ்டேஜ் அதுக்கு முன்னாடி திஸ் ஆல்சோ ரிஜெக்டட், இதுவும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இட் டிட் நாட் இன்க்ளூட் த சப்கான்ஷியஸ் அண்ட் த அன்கான்ஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மைண்ட். இதில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு, அன்கான்ஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் மக்டூகல், ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ஹூ பிசைட்ஸ் யூஸிங் த வேர்ட் சயின்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் ஸ்டடி. நம்ம ஸ்டடி ஆஃப் மைண்ட், ஸ்டடி ஆஃப் சோல் இந்த மாதிரி நம்ம ஸ்டடின்னு யூஸ் பண்ணதுக்கு பதிலாக அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க? வில்லியம் மக்டூகல் என்ன யூஸ் பண்ணார் அப்படின்னா ஸ்டடின்ற வேர்டுக்கு பதிலாக சயின்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தார். வில்லியம் மக்டூகல் த ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட் வந்து 4th ஸ்டேஜில் இதை கொண்டு வராங்க. அவர் வந்து இந்த புக் ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜி அப்படிங்கிறதுல 1905ல் இவர் சைக்காலஜிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. சைக்காலஜி மே பி த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ்லி டிஃபைன்ட் ஆஸ் த பாசிட்டிவ் சயின்ஸ் ஆஃப் த கண்டக்ட் லிவிங் creatures. Psychology may be the best and most comprehensively defined as the positive science of the conduct of living creatures அப்படின்னு சொல்லி வில்லியம் மக்டூகல் இந்த புக் 1905ல் இந்த புக்கில் பப்ளிஷ் பண்ணியிருக்காருங்க இந்த டெஃபினிஷன்ஸை. அதுக்கப்புறம் லேட்டர் 1908ல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு த சோஷியல் சைக்காலஜி அப்படிங்கிறதுல இவங்க த வேர்டு பிஹேவியர் அப்படிங்கிறத ஆட் பண்ணாங்க. டெஃபினிஷனில் வேர்ட் பிஹேவியரை ஃபைனலாக கொண்டு வந்தாங்க. ஃபைனலாக ஒரு அவுட்லைன் டெஃபினிஷன் வந்தது. அந்த அவுட்லைன் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ் விச் எய்ம்ஸ் டு கிவ் அஸ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த பிஹேவியர் ஆஃப் த ஆர்கானிசம் அஸ் அ ஹோல். இன்ட்ரடக்ஷன் டு த சோஷியல் சைக்காலஜி அப்படிங்கிறதுல தான் வந்தது இந்த இது. அவுட்லைனாக ஃபைனலாக ஒரு டெஃபினிஷன் தாங்க இது. இன்னொரு தடவை டெஃபினிஷனை பார்த்துக்கோங்க. சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ் which aims to give us better understanding and control of the behavior of the organism as the whole. அதே சேம் பீரியடில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ப்ரொஃபஸர் வால்டர் போவர்ஸ் பில்ஸ்பரி அவர் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எசென்ஷியல்ஸ் ஆஃப் சைக்காலஜி 1911ல் இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சேம் பிஹேவியரல் டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. சைக்காலஜி மே பி மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்டரிலி டிஃபைன்ட் ஆஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த புக்கில் அப்படின்னா எசென்ஷியல்ஸ் ஆஃப் சைக்காலஜி மே பி த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்டரிலி டிஃபைன்ட் ஆஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1930ல் பார்த்தீங்கன்னா 1913ல் ஜேபி வாட்சன் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம். ஜேபி வாட்சன் யாருன்னு சொல்கிறோம்? ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம்னு சொல்கிறோம். இதுலேயே ஒரு கொஷின் இருக்குது, முக்கியமான கொஷின் தான் இது. ஜேபி வாட்சன் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்க்ளூடிங் in it both human and animal behaviors, consequently he defined psychology as a science of behavior அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா 20th century வந்துருச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜாக டிஃபைன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்டு, அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டேஜுக்கு அப்புறம் 1908, 1905, 1908, நெக்ஸ்ட்டு 1913, 1911 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 20th century வந்துருச்சுங்க. 20th centuryல the scholars and psychologists tried to similarly define the psychology as a science of behavior அப்படின்னு சொன்னாங்க. சைக்காலஜிஸ்ட்டும் ஸ்காலர்ஸும் என்ன டிஃபைன் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, சைக்காலஜி ஆஸ் அ சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்ல நினச்சாங்க. அதுக்கப்புறம் உட்ஸ்வர்த்தும் மார்க்வஸ் இவங்க 2 பேரும் என்ன ரோட் பண்ணியிருக்காங்க சைக்காலஜியை, இதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க 2 பேரும் அப்படின்னா, சைக்காலஜி இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் த ரிலேஷன் டு ஹிஸ் என்விரான்மெண்ட். இவரோட டெஃபினிஷன் கொஞ்சம் எல்லாமே பிஹேவியரை வச்சு வந்திருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சைக்காலஜி இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் இன் ரிலேஷன் டு ஹிஸ் என்விரான்மெண்ட். இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, உட்வர்த் மார்க்வஸ் இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்எல் மூன் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சைக்காலஜி டுடே கன்சர்ன்ஸ் இட் செல்ஃப் வித் த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் பிஹேவியர். சைக்காலஜி டுடே கன்சர்ன் இட் செல்ஃப் வித் த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ இந்த டெஃபினிஷன்ஸை இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சைக்கி அப்படிங்கிறத சோல்னு சொன்னாங்க, கொஷின்ஸ் அரைஸ் ஆச்சு. செகண்ட் ஸ்டேஜ்லேயும் சைக்கியை ஸ்டடி ஆஃப் மைண்டு சொன்னாங்க, சேம் கிரிட்டிசிசம் இது மாதிரி தான் கொஷின்ஸ் அரைஸ் ஆச்சு. தேர்ட் ஸ்டேஜில் 3 பேர் இருக்காங்க. தேர்டு 3 மெம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு ஸ்டேஜுங்கும் போது வில்லியம் ஜேம்ஸ், வில்ஹெம் ஊண்ட், எட்வர்ட் பிராஃபோர்ட் டிக்ஷனரி, இவங்க 3 பேரும் கான்ஷியஸ்னஸ், ஸ்டடி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஃபோர்த் ஸ்டேஜில் வில்லியம் மக்டூகல், அவர் தான் ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட், என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா 1905 புக்கில் டிஃபைன் பண்ணார். சைக்காலஜி மே பி த பெஸ்ட் அண்ட் த மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ்லி டிஃபைன்ட் அஸ் த பாசிட்டிவ் சயின்ஸ் ஆஃப் த கண்டக்ட் ஆஃப் லிவிங் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொன்னார். 1908 இன்ட்ரொடக்ஷன் டு சோஷியல் சைக்காலஜி அப்படிங்கிற புக்கில் பார்த்தீங்கன்னா word behavior to his definition. Finally, outline psychology gave the meaningful definition கொடுத்தாங்க. Psychology is a science which aims to give us better understanding and control of the behavior of organism as a whole அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சேம் பீரியடில் தான் 1911 அமெரிக்கன் ப்ரொஃபஸர் வால்டர் போவஸ் பில்ஸ்பெரி என்ன சொல்லியிருக்காருன்னா சேம் பிஹேவியரல் டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. சைக்காலஜி மே பி த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி டிஃபைன்ட் அஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர்னு சொல்லியிருக்காங்க. 1911 அமெரிக்கன் ப்ரொஃபஸர், 1913 ஜேபி வாட்சன், ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம், அவரும் என்ன சொல்லியிருக்காரு சைக்காலஜி அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டார். 20th செஞ்சுரியில் ஸ்காலர் சைக்காலஜிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்த்து சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி சைக்காலஜியை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வுட்ஸ்வர்த்தும் மார்க்வஸும் சைக்காலஜி அப்படிங்கிறத இஸ் த scientific study of the activities of the individual relation to his environment அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து NL Moon, psychology today concerns itself with the scientific investigation of behavior அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அனலைசஸ் பண்ணுறாங்க. உட்வர்த் 1948 என்ன எழுதியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லாஸ்ட் its soul, then its mind, then it lost its consciousness. It still has behavior of sort. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உட்ஸ்வர்த் 1948 எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு சைக்காலஜி சோலை லாஸ்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் மைண்டு, நெக்ஸ்ட்டு கான்ஷியஸ்னஸ், இப்போ பிஹேவியர் ஆஃப் சார்ட் அப்படின்னு சொல்கிறார். லேட்டஸ்ட் டெஃபினிஷன் சைக்காலஜிக்கு அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் ஆர் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. லேட்டஸ்டான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் ஆர் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அடுத்து பிஹேவியர் அப்படிங்கிறதுக்கு மீனிங், நேச்சர் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிஹேவியர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லைஃப் இஸ் ஆக்டிவிட்டி சேஸ் வுட்ஸ்வர்த். காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் திங்கிங், ரீசனிங், இமேஜிங், அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இந்த கொஞ்சம் புக்கில் பார்த்துக்கலாம். இது பாருங்கள். Any manifestation of life is activity, says Wordsworth, and behavior, collective name for all these activities. Therefore, the term behavior includes not only motor activities மட்டும் behavior include பண்ணல, வாக்கிங், ஸ்விம்மிங், டான்சிங் இந்த மாதிரி. அது இல்லாமல் வேறு என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பட் ஆல்சோ லைக் திங்கிங், ரீசனிங், இமேஜிங், காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டீஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஃபீலிங், ஹாப்பி, சேட் இதெல்லாமும் இதில் வந்திருக்கு. அதான் எனி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லைஃப் இஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பிஹேவியரில் மீனிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் கன்சர்ன்ஸ் ஆல் த segments of human mind, conscious, subconscious, unconscious, and therefore covers not only the overt behavior but also inner experiences, mental processes எல்லாமே இதில் வருது. அதாவது ஹியூமன் மைண்டு, கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் எல்லாமே இந்த பிஹேவியர் அப்படிங்கிறதுல வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் சைக்காலஜி வி ஸ்டடி த பிஹேவியர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். இதில் வந்து லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்தையுமே இதில் படிக்கிறோன்னு சொன்னோம். தேர்ஃபோர் இட் இன்க்ளூட்ஸ் the behavior of human beings. இதில் வந்து human beings ஓட behavior as well as that of birds, insects, plants and animals of normal as well as abnormal, children, adults, இவங்க எல்லாத்தோட behaviorம் தான் இதில் வருதுன்னு சொல்கிறாங்க. In this way the term behavior is too comprehensive to cover all the life activities and experiences of the living organism. இதெல்லாம் தான்
இதில் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பிஹேவியர் அப்படிங்கிறதோட ஒரு மீனிங் அதோட நேச்சரை வந்து கொடுத்துருக்காங்க. மீனிங் அண்ட் நேச்சர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த டாபிக் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நேச்சர் ஆஃப் சைக்காலஜி இருக்குது. அதுக்கப்புறம் சைக்காலஜி ஆஸ் அ சயின்ஸ், ஸ்கோப் ஆஃப் சைக்காலஜி, இதுக்கு ஃபீல்ட்ஸ் நிறைய இருக்குங்க. பிராண்ட், அதாவது பேராசைக்காலஜி, டெவலப்மெண்ட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி சைக்காலஜியோட டைப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சம்மரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் சம்மரி கொடுத்துருக்காங்க. அந்த சம்மரியை நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா கூட நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு இந்த யூனிட் 1ஓட நெக்ஸ்ட்டு மீதி இருக்க ரிமைனிங்கோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.